அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தஹு. ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல் முனிராஸ் vlog. நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாற்று தொடரில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இறை தூதர் தாவூத் அலைஹிவஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு. நபி தாவூத் அலைஹிவஸல்லம் அவர்கள் நபி யாக்கூப் அலைஹிவஸல்லம் அவர்களுடைய வழித்தோன்றல்கள் ஆவார்கள். இறை தூதர் மூசா அலைஹிவஸல்லம் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு சிறிது காலம் அவர்களுடைய போதனையின்படி நேர்வழியில் அந்த மக்கள் வாழ்ந்து வந்தார்கள். பின்னர் இஸ்ரவேலர்கள் தங்களுடைய மார்க்கத்தில் இல்லாத புதிய சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் ஏற்படுத்தி கொண்டார்கள். சிலை வணக்கத்திலையும் ஈடுபட ஆரம்பித்தார்கள். இந்த நிலையில் அவர்களிடையே இறை தூதர்கள் தோன்றி நன்மை செய்யுமாறு ஏவிக்கொண்டும் தீமையிலிருந்து தடுத்து கொண்டும் இருந்தார்கள். தௌராத் வேதத்தின்படி அவர்களை வழிநடத்தியும் வந்தார்கள். இஸ்ரவேலர்கள் தங்களுடைய இறை தூதரிடம் ஆட்சியாளர் ஒருவரை நியமித்து தங்களுக்கு உதவும்படி வேண்டிய பொழுது அவர் தாலூத் என்பவரை அவர்களுக்கு ஆட்சியாளராக நியமித்தார். இவர் ஒரு சிறந்த போர் வீரராக திகழ்ந்தார். எனினும் இவர் அரச பரம்பரையைச் சேர்ந்தவர் அல்ல. எனவே அவர்கள் எங்களின் மீது ஆட்சி புரிய அவருக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று இஸ்ரவேலர்கள் தங்களுடைய இறை தூதரை பார்த்து கேட்டார்கள். அதற்கு அவர் கூறினார், நிச்சயமாக அல்லாஹ் உங்களின் மீது ஆட்சி புரிய அவரை தேர்ந்தெடுத்திருக்கின்றான். அன்றி போர் கல்வியிலும் உடல் ஆற்றலிலும் உங்களை விட அவரை அதிகப்படுத்தியும் இருக்கிறான். அல்லாஹு தான் விரும்பியவர்களுக்கே தன்னுடைய ஆட்சியை வழங்குவான். அல்லாஹ் வழங்குவதில் அதிக விசாலமானவன், அரசாட்சி புரிய தகுதியுடையவர்களை நன்கு அறிந்தவன் என்றும் அவர் கூறினார். தாலூத்தை மன்னராக இஸ்ரவேலர்கள் ஏற்றுக்கொண்ட பின்பு தாலூத் தம் படையினரிடம் போருக்கு புறப்பட்டார்கள். அந்த சமயத்தில் தம்முடைய படையினருக்கு பின்வருமாறு உபதேசமும் செய்தார்கள். தாலூத் தன்னுடைய படைகளை திரட்டி கொண்டு புறப்பட்ட பொழுது அவர் தம் இராணுவத்தை நோக்கி கூறினார், நிச்சயமாக நீங்கள் செல்லும் வழியில் அல்லாஹ் ஒரு ஆற்றை கொண்டு உங்களை சோதிப்பான். உங்களில் எவர் அதிலிருந்து தம் கைகளால் உள்ளங்கையளவு நீரை விட அதிகமாக குடிக்கவில்லையோ அவர்தாம் என்னை சேர்ந்தவர். எவர் அதிலிருந்து அதற்கு அதிகமாக தண்ணீர் குடிக்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல என்று கூறினார். ஆனால் ஆற்றை கடக்கும் பொழுது அவர்கள் சிலரை தவிர பெரும்பாலானோர் அதிலிருந்து அதிகமான தண்ணீரை குடித்து விட்டார்கள். பின்னர் அவர் தம்முடன் இருந்த நம்பிக்கையாளர்களுடன் அதை கடந்து சென்ற பொழுது அதிகமாக தண்ணீர் குடித்த அவர்கள் ஜாலூத்துடனும் அவனுடைய இராணுவத்துடனும் இன்று போர் புரிய எங்களுக்கு சக்தி இல்லை என்று கூறி விலகிவிட்டார்கள். ஆனால் அவர்களில் எவர்கள் நிச்சயமாக அல்லாஹ்வை சந்திப்போம் என உறுதியாக கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் மற்றவர்களை நோக்கி, எவ்வளவோ பெரும் கூட்டத்தினரை எத்தனையோ சிறு கூட்டத்தினர் அல்லாஹுவின் உதவியை கொண்டு வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அல்லாஹு பொறுமையாளர்களுடன் இருக்கிறான் என்று கூறினார்கள். பாலஸ்தீனத்தின் சர்வாதிகாரியான ஜாலூத்தின் படையை எதிர்த்து போர் புரிந்த தாலூத் மன்னனின் இராணுவ படையில் ஒரு படை வீரராகவே தாவூத் அலைஹிவஸல்லம் அவர்கள் செயலாற்றினார்கள். பெரும் படை வீரரான தாவூத் அலைஹிவஸல்லம் அவர்களே சர்வாதிகாரியான ஜாலூத்தை கொன்றார்கள். இதன் பிறகுதான் அல்லாஹு தாவூத் அலைஹிவஸல்லம் அவர்களுக்கு நபி பட்டத்தையும் மன்னராகும் தகுதியையும் ஏற்படுத்தி கொடுத்தான். மேலும் இறை தூதராக தாவூத் அலைஹிவஸல்லம் அவர்கள் தேர்வு செய்யப்பட்ட பின்பு அவருக்கு ஜபூர் வேதத்தை வழங்கியதாக அல்லாஹு திருக்குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். வானங்களிலும் பூமியிலும் என்னென்ன இருக்கிறது என்பதை உன் இறைவன் நன்கு அறிவான். நபியே, உன் இறைவனாகிய நாம் நபிமார்கள் சிலரின் மீது மெய்யாகவே மேன்மையாக்கி வைத்து தாவூது நபிக்கு ஜபூர் என்னும் வேதத்தை கொடுத்தோம் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் 17வது அத்தியாயத்திலே குறிப்பிடுகிறான். நாட்டையும் சமுதாயத்தையும் பாதுகாக்கக்கூடிய அறிவையும் திறமையையும் கொடுக்கப்பட்டவராக தாவூத் அலைஹிவஸல்லம் அவர்கள் விளங்கினார்கள். மேலும் தாவூத் அலைஹிவஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இரும்பை மென்மையாக்கி வசப்படுத்தி கொடுத்தான். எந்த அளவிற்கு எனில் தாவூத் அலைஹிவஸல்லம் அவர்கள் இரும்பால் பெரும் பெரும் போர்க்கருவிகளையும் போர்க்கவசங்களையும் செய்தார்கள். இதனால் இவர் எதிரிகளை துணிச்சலாக எதிர்கொள்ளவும் எதிரிகளிடமிருந்து தம்மை தற்காத்து கொள்ளவும் முடிந்தது. அல்லாஹ் குறிப்பிடுகிறான், போரில் ஈட்டி கத்தி ஆகியவற்றின் காயத்திலிருந்து உங்களை பாதுகாக்கக்கூடிய கவசங்கள் செய்வதை நாம் அவருக்கு கற்றுக் கொடுத்தோம். இதற்கு நீங்கள் நன்றி செலுத்துவீர்களா என்று கேட்கிறான். சிறந்த போர் வீரராக விளங்கிய தாவூத் அலைஹிவஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அரசாட்சியை வழங்கியதோடு மட்டுமல்லாமல் தமது அரசாங்கத்தையும் தன் குடிமக்களையும் காப்பாற்றும் அறிவையும் வலிமையையும் அவருக்கு அல்லாஹ் வழங்கினான். மேலும் தாவூத் அலைஹிவஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த சிறப்புகளில் ஒன்று மலைகளையும் பறவைகளையும் அவருக்கு வசப்படுத்தி கொடுத்தான். அவை அவருடன் அல்லாஹ்வை துதி செய்தது. அல்லாஹ் குறிப்பிடுகிறான், மெய்யாகவே நாம் நம் புறத்தில் இருந்து தாவூதுக்கு பெரும் அருள் புரிந்தோம். மலைகளை பறவைகளை நீங்கள் அவருடன் சேர்ந்து துதி செய்யுங்கள் என்று கட்டளையிட்டோம். மேலும் அவருக்கு இரும்பை மெழுகை போல் நாம் மென்மையாக்கி தந்தோம் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். பறவைகளின் கூட்டத்தையும் நாம் அவருக்கு வசப்படுத்தி தந்தோம். அவை அவருடைய சத்தத்தை பின்பற்றி அவரை சூழ்ந்து அவ்வாறே சத்தமிட்டன
என்று அல்லாஹு தாலா திருக்குர்ஆனிலே 38வது அத்தியாயத்தில் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி குறிப்பிடுகிறான். மன்னராக இருந்த போதிலும் அரசவையிலிருந்து தம்முடைய அடிப்படை தேவைக்கு கூட எந்த ஒரு பொருளுதவியும் பெறாமல் தாமே தம் கைகளால் உழைத்து உண்ணக்கூடிய நபியாக தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே அறிவிக்கின்றார்கள், ஒருவர் தமது கையால் உழைத்து உண்பதை விட சிறந்த உணவை ஒருபோதும் உண்ண முடியாது. தாவூது நபி தமது கையால் உழைத்து உண்பவர்களாகவே இருந்தார்கள் என்று மிக்தாம் ரலியல்லாஹு அவர்கள் புகாரியில் அறிவிக்கின்றார்கள். மேலும் நோன்புகளிலேயே சிறந்த நோன்பு தாவூத் அலை அவர்களுடைய நோன்பாகும். அவர் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு நோக்கும் பழக்கமுடையவராக இருந்தார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே அறிவிக்கின்றார்கள். மேலும் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இரவில் நின்று வணங்கக்கூடியவராக இருந்தார்கள் என்று பின்வரும் ஹதீஸின் மூலமாக நாம் அறியலாம். அப்துல்லாஹ் பின் அம்ரு ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அவர்கள் என்னிடம், அல்லாஹுவுக்கு மிகவும் விருப்பமான நோன்பு தாவூத் அலை அவர்களுடைய நோன்பாகும். அவர் ஒரு நாள் நோன்பு நோற்று ஒரு நாள் விட்டு விடுவார். அல்லாஹுவுக்கு மிகவும் விருப்பமான தொழுகை தாவூத் அலை அவர்களின் தொழுகையாகும். அவர் இரவில் பாதி நேரம் உறங்குவார், அதில் 3இல் ஒரு பகுதி நேரம் நின்று வணங்குவார், அதில் 6இல் ஒரு பகுதி நேரம் மீண்டும் உறங்குவார் என்றும் கூறியிருக்கிறார்கள். அதாவது ஓர் இரவு 12 மணி நேரம் என்று வைத்துக்கொண்டால் அதில் பாதி 6 மணி நேரம் தூங்கிவிடுவார். 3இல் ஒரு பகுதி 4 மணி நேரம் நின்று வணங்குவார். பிறகு 6இல் ஒரு பகுதி 2 மணி நேரம் மீண்டும் உறங்குவார். ஆக முன்னும் பின்னுமாக 8 மணி நேர தூக்கம், இடையில் 4 மணி நேர வணக்கம் என தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்நாள் மிக சிறப்பாகவே கழிந்தது. அல்ஹம்துலில்லாஹ், இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்று பற்றின குறிப்புகளை நம்ம குர்ஆன் வாயிலாகவும் ஹதீஸின் வாயிலாகவும் அறிந்து கொண்டோம். இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய நாட்களில் மற்ற நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ கீப் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.